ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையில் அத்தியாயம் 1 ஸ்லோகம் 15. பாஞ்சனயம் ஹிருஷிகேஷோ தேவதந்தம் தனஞ்சயக பௌண்ட்ரம் தத்மவ மகாசங்கம் பீமகர்மா விருகோதரக. பகவான் கிருஷ்ணர் இங்கே ரிஷிகேசர்னு அழைக்கப்படுறாங்க. ஏன்னா அவர் தான் எல்லா புலன்களையும் உரிமையாளர். உயிர்வாளியின் கிருஷ்ணரின் அம்சம் என்பதால் எல்லா உயிர்வாளியும் அவங்களின் புலன்களின் கிருஷ்ணரின் புலன்களின் அம்சம்தான். இப்போ நம்ம எல்லாருமே கிருஷ்ணரோட புலன்களின் அம்சங்கள் தான். ஜீவாத்மாவிடம் புலன் இருக்கு என்பதை ஏற்றுக்கொள்ள இயலாத அருவவாதிகள் அவங்கள புலன்களற்றவர்களாக, அதாவது அருவமானவர்களாக வர்ணிப்பதற்கு எப்பவும் ஏக்கம் கொண்டிருக்காங்க. எல்லா உயிர்களின் இதயத்திலையும் அமர்ந்துள்ள இறைவன் அவர்களின் புலன்களை வழி நடத்துகிறாங்க. ஆனால் அவரது வழிகாட்டுதல் நம்மளோட ஜீவனின் சரணாகதியை பொறுத்து தான். ஒரு தூய பக்தனின் விஷயத்தில் பகவானே அவனது புலன்களை நேரடியாக கட்டுப்படுத்துகிறாங்க. இங்கு குருச்சேத்திர யுத்த களத்தில் அர்ஜுனனின் தெய்வீக புலன்களை நேரடியாக கட்டுப்படுத்துறதுனால அவங்க ரிஷிகேசர்னு குறிப்பிட்ட பெயரால் இங்கு அழைக்கப்படுறாங்க. தனது பலதரப்பட்ட செயல்களுக்கு ஏற்ப பகவானுக்கு பல்வேறு திருநாமங்கள் இருக்கு. உதாரணமாக மது என்னும் அரக்கனை கொன்றதுனால அவருக்கு மதுசூதனர்னு பெயர். புலன்களுக்கும் பசுக்களுக்கும் இன்பம் தருவதனால அவருக்கு கோவிந்தர்னு பெயர். வசுதேவரின் புதல்வனாக தோன்றியதுனால அவருக்கு வாசுதேவர் என்று பெயர். தேவகியை அன்னையாக ஏற்றதால அவருக்கு தேவகி நந்தனர்னு பெயர் உண்டு. பிருந்தாவனத்தில் யசோதைக்கு தனது பாலிய லீலையின், அதாவது குழந்தை பருவத்தில் பாக்கியத்தை அளித்ததுனால அவருக்கு யசோத நந்தனர்னு பெயரும் இருக்கு. நண்பனான அர்ஜுனனுக்கு தேரோட்டியதால பார்த்தசாரதி என்ற பெயரும் உண்டு. இதே போல குருச்சேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனை வழி நடத்தியதால ரிஷிகேசர் பெயரும் அவருக்கு இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் தனஞ்சயன்னு அழைக்கப்படுறாங்க. ஏன்னா பல்வேறு யாகங்களை செய்வதற்காக பணம் தேவைப்பட்ட போது அவங்க அதிகமான செல்வத்தை சேகரித்து தனது அண்ணனுக்கு உதவினாங்க. அதே போல பெரும் அளவில் உணவு உட்கொள்வது மட்டும் இல்லாமல் அரக்கனான இடும்பனை கொள்ளுவது போன்ற சாகச செயல்களை புரிவதால் பீமன் விருகோதரன்னு அழைக்கப்படுறாங்க. அதனால தான் பாண்டவர் தரப்பில் பகவானில் இருந்து தொடங்கி பல்வேறு வீரர்கள் முழங்கிய சங்கொலிகள் போர் வீரர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளிக்குது. மறுதரப்பிலோ இதே போல சிறப்புகள் எதுவுமே இல்லை. மறுதரப்பு யாரு? துரியோதனன் தரப்பு. பரம வழிகாட்டியான பகவான் கிருஷ்ணரும் அந்த பக்கம் இல்லை. செல்வ திருமகளும் இல்லை. செல்வ திருமகள்னா மா சக்தி. அதனால தான் அவங்க தோல்வி அடைந்து முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுது. சங்கொலியின் முழக்கங்கள் இந்த செய்தியை தெரிவிக்கிறாங்க. 16 18 ஸ்லோகம். அனந்த விஜயம் ராஜகுந்தி புத்ரோ யுதிஷ்டரக நகுல சகதேவஷ சுகோமணி புஷ்பகௌ காஸ்யைச்ச பரமேவாஷக ಶಿಖಂಡಿ ಚ ಮಹಾರಥಕ ದಿಷ್ಟಾ ಯುದ್ಧಮನೋ ವಿರಾಟಶ್ಚ ಸಾಧ್ಯಕಿ ಸಭಾರಾಜಿತಗ द्रपतो द्रपदायश्च सर्वास् प्रतिवीकीबते शौभत्रश्च महाबागुग शङ्गान् दत्मुग पृथक् पृथक्. பாண்டவர்களை எதிர்த்து தன் மைந்தர்களை அரியணை ஏற்றுவதற்காக மன்னர் திருதராஷ்டிரர் மேற்கொண்ட அறிவற்ற கொள்கை மெச்சத்தக்கது இல்லை என்பதை சஞ்சயர் ரொம்ப சாமர்த்தியமா மன்னரிடம் இங்க சுட்டி காட்டுறாங்க. குருவம்சம் முழுவதுமே அந்த மாபெரும் போரில் அழிய போவதை அறிகுறிகள் தெளிவாக காட்டுது. பெரியவரான பீஷ்மர் முதல் அபிமன்வே போல பேர பிள்ளைகள் மற்றும் உலகின் பல்வேறு நாட்டு மன்னர்கள் வர அங்கு கூடியிருந்த எல்லாருமேவும் அழிக்கப்பட்டாங்க. தம் மைந்தர்கள் பின்பற்றிய கொள்கைகளை ஊக்குவித்த திருதராஷ்டிரரே அந்த மாபெரும் நாசத்திற்கு காரணமும் ஆனவங்க. 19 ஸ்லோகம். साकोशदार्दिष्ट्राणां हृदयानि वियतारयत् नभश्च पृथिवीं चैव दुमुलोऽभ्यानुदा
வியானுநாதயன். பீஷ்மரும் துரியோதனனும் தரப்பில் இருந்த பிறரும் தத்தமது சங்குகளை ஒழிச்ச போது பாண்டவர் தரப்புல இதய சிதறல் எதுவுமே ஏற்படல. இதய சிதறல்ல யாருமே பயப்படல, அதே போல எதுவுமே குறிப்பிடப்படல. ஆனா பாண்டவ படையினர் சங்கொலியால திருதராஷ்டிர புதல்வர்களின் இதயங்கள் சிதறினு இந்த ஸ்லோகத்துல பிரத்யேகமா வர்ணிக்கப்படுது. பாண்டவர்களது திறனும் பகவான் கிருஷ்ணரிடம் அவங்க வைத்திருந்த நம்பிக்கையுமே இதற்கு முழு காரணம். மாபெரும் நாசத்திற்கு இடையிலும் முழு முதற் கடவுளுடன் தஞ்சம் கொண்டிருப்பவங்க பயமுற தேவையே இல்லை. 20வது ஸ்லோகம். அத வியவஸ்திதான் திருஷ்ட்வா தார்திஷ்டான் கபீத்வஜக பிரவர்த்தே ஸ்ரத்தா சம்பாதே தனுர்வத்யம்ய பாண்டவக ரிஷிகேஷும் ததா வாக்கியம் இதம் ஆக மஹீபதே. போர் தொடங்க இருக்கிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நேரடி வழிகாட்டின்படி நல்ல முறையில் அணிவகுக்கப்பட்ட பாண்டவர்களது படை பலத்தை கண்டு திருதராஷ்டிர புதல்வர்கள் நம்பிக்கை ஏறக்குறைய சிதவடைஞ்சு விட்டதை மேற்கண்ட உரையிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். அர்ஜுனனின் கொடியில் உள்ள ஹனுமானின் சின்னம் வெற்றியின் மற்றொரு அறிகுறியாயிருந்தது. ஏன்னா ராமருக்கும் ராவணனுக்கும் நடைபெற்ற யுத்தத்தில் ஹனுமான் ராமரின் தரப்புல ஒத்துழைச்சாங்க. ராமர் வெற்றி வாகை சூடினாங்க. இப்ப அர்ஜுனனின் ரதத்துல ராமரும் ஹனுமானும் அவருக்கு உதவுவதற்காக இருக்காங்க. பகவான் கிருஷ்ணர் சாக்ஷாத் ராமரே. மேலும் எங்கெல்லாம் ராமர் இருக்கிறாரோ அங்கெல்லாம் அவரது நித்திய சேவகனான ஹனுமானும் நித்திய நாயகும் செல்வ திருமகளான சீத்தையும் இருப்பாங்க. அதனால தான் எந்த ஒரு எதிரியும் கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் அர்ஜுனனுக்கு இங்க இல்லை. எல்லாவற்றிலும் மேலாக புலன்களின் அதிபதியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவங்களுக்கு வழிகாட்ட இருக்காங்க. அதனால தான் போரை இயக்க தேவையான நல்ல அறிவுரைகள் அர்ஜுனனுக்கு எளிமையா கிட்டும். பகவானால அவரது நித்திய பக்தனுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மங்கள சூழ்நிலைகள் வெற்றி உறுதி என்பதை தெளிவுபடுத்தும் சின்னங்களாகும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா.